ஜெய் சீதாராம். அடியேன் பாதுகாதன். இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம சந்ததியினர் ஒரு நல்ல புதல்வர்கள் பிறக்கணும்னா நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்ல புதல்வர்கள் நல்ல சந்ததியினர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு குளறுபடியான தவறான விஷயங்கள் செஞ்சால் அது பதிவாகி அதுபடி தான் சந்ததியினர் வருவாங்க. இப்போ ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை தூய்மையான நிலத்தை என்ன சொல்லுவாங்க, அந்த நிலத்தை நல்லா உழுவாங்க, அதில் நல்ல உரம் போடுவாங்க. அந்த நல்ல நிலத்தை நல்ல பயிர் விளையக்கூடிய நிலமாக மாற்றி அதுக்கப்புறம் ஒரு நல்ல விதமான நாற்றை கொண்டுட்டு போய் நட்டால் மகசூல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பையனும் நல்ல மனசோட தூய்மையான தர்மத்தை கடைப்பிடிக்கிற பையனாக இருக்கணும். தர்மத்தை வழி நடத்துகிற சிந்தனைகள் உள்ள பையனாக இருக்கணும். அந்த பையனுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை கொண்டுட்டு போய் இந்த அம்மாவும் நல்ல பண்பட்ட நிலமாக, அதாவது பெண்கள் வீட்டில் தாய் தந்தையர்கள் அந்த பெண்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தர்மத்தை போதிச்சு யார் மனசும் புண்படாமல் இது மாதிரி இந்த பொண்ணை புடம் போட்டு தங்காமல் மாற்றி வச்சுருப்பாங்க தாய் தந்தையர். அப்படிப்பட்ட இந்த பெண்களும் இந்த பையனும் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த சந்ததியினர்கள் தான் மகசூல், அருமையான மகசூலாக இருக்கும். எதிர்காலத்தில் மிகப்பெரிய பேர் சொல்லும் பிள்ளைங்களாக இருக்கும். அந்த மாதிரி தான் ராமானுஜருடைய தாயும் தந்தையரும் அவ்வளோ ஒரு குணவான்கள். அதனால தான் இந்த ராமானுஜர் இந்த உலகத்துக்கே சிறந்தார் அன்றைக்கி விளங்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, ராமானுஜரோட தந்தையர் அவ்வளோ ஒரு உயர்ந்த குணம், அவங்க அம்மா அதுக்கு மேலே ஒரு உயர்ந்த குணம். அப்படி ஒரு மகான்களுக்கு குழந்தையாக பிறந்தவர். அப்போ அவர் எப்படி இருப்பார்? அதுக்கு வீட்டில் அமையிற அந்த அது பார்த்து அது மாதிரி தர்ம எண்ணமும் தர்ம சிந்தைகளும் புருஷ பொண்டாட்டிக்கு 2 பேரும் இருந்து நல்லபடியாக தர்மத்தை போதிக்கிறவங்க தான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் நல்லா. அதுக்காக தான் ஒவ்வொரு சந்ததியினரும் ராமாயணத்தை அந்த இதெல்லாம் படிக்கணும், பாகவதத்தை படிக்கணும். இதெல்லாம் படிக்க தான் மனசு பண்படும். நம்ம படித்தாதான் வர்ற சந்ததியினர் தர்ம வழியில் நடந்தால் தான் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஜெய் சீதாராம்.